எனக்கு அன்பானவர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் சொல்கிறாருல்ல, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்ச முகமாக இருக்கணும், குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆனந்தம் ஏற்படணும், குதூகலம் உண்டாகணும். எல்லாரும் எந்த நேரத்துலையும் ஒற்றுமையாக ஒரு மனமாக சிரிச்ச முகமாக இருக்கிறது மட்டும்தான் இயேசுவுக்கு பிரியம் இல்லைங்களா? அதனால் அதை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட ஒரு வார்த்தை பேச விரும்புகிறாரு. அதை நம்ம பார்க்கலாங்களா? எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க. 2 சாமுவேல் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் சரியாக 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் 36வது வசனம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்னு ஒரு அருமையான பக்தன் தாவீது சொல்கிறாரு. தாவீது பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழப்பட்ட ஒரு எளிமையான ஒரு சிறுவன். அந்த சிறுவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறாரு. தன்னோட குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிறுவன். இன்றைக்கி நீங்கள் உங்களோட வீட்டில் நினைக்கிறீங்க, எங்கள் அப்பா என்ன மதிக்க மாட்டேங்கிறாரு பிரதர், எங்கள் அம்மா என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், உழைச்சி வீட்டுக்கு கொடுக்குறேன், வாடகை கொடுக்குறேன், கரண்ட்டு கொடுக்குறேன், அரிசி மூட்டையெல்லாம் வாங்கி போடுறேன், ஆனாலும் ஒரு மதிப்பு இல்லை பிரதர், என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் உழைப்புக்கு உண்டான மரியாதை எனக்கு இல்லை, கனம் இல்லை, எங்கள் சொந்த வீட்டிலே என்னை மதிக்காமல் இருந்தால் நான் என்ன பிரதர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்களாம் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அநேக சகோதரிகள் வருத்தப்படுறீங்க இல்லைங்களா? அப்பா அம்மா நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நமக்கு என்ன கனம் கொடுக்கணும் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம வீட்டுக்கு உழைக்கிறோமே அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட குழந்தைங்க, அப்பா நீங்கள் நல்லா உழைச்சி ஃபீஸ் கட்டுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அவங்களுக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சி ஆளாக்குறீங்க, ஆனால் பிள்ளைங்க மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லைங்களா? தாவீதும் வேதத்தில் இதே மாதிரி தான் யாராலையும் மதிக்கப்படாத ஒரு எளிமையான சிறுவனாக இருந்தான். ஆனால் அந்த சிறுவனைத்தான் கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அந்த சிறியவனை அவர் எப்படியாய் மாற்றினார்? அந்த சிறுவன் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அநேக ஆடுகளை மேய்க்கிறது அதுதான் அவனோட வேலையே. வீட்டில் என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. மற்ற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான சாப்பாடு சாப்பிட்டு இராணுவத்தில் இருக்கிறாங்க. இந்த சின்ன பையன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்தில் கஷ்டப்பட்டு காடுலையும் மேடுலையும் ராத்திரிலையும் சிங்கங்களோடையும் கரடியோடையும் போராடி ஆடுகளை மேய்ச்சி தகப்பனுக்காக ஊழியம் பார்த்துட்டு உழைச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த பையனுக்கு மதிப்பே இல்லை. அந்த பையனை கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்பும்போது அவனுடைய அப்பா கூட அவனை ஏற்றுக்கல, அவனை ஒரு பொருட்டாக மதிக்கல. எனக்கு ஒரு பையன் இருக்கான், வனாந்திரத்தில் இருக்கான்னு சொல்லலை, பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவர் அவனை அபிஷேகிக்கிறார். 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது, எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். பார்த்தீங்களா? வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அந்த பையன் தாவீது, அவனை ஆள் அனுப்பி கூட்டிட்டு வான்னு சொல்லி அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறார். இந்த மாதிரியான ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க. எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுறீங்க, பரியாசம் பண்ணப்படுறீங்க, கூட இருக்கிற சகோதரர்கள் வட்டம், நண்பர்கள் வட்டத்தாலேயே நீங்கள் ஏளனம் பண்ணப்படுறீங்க இல்லையா? இந்த சூழ்நிலைகள் மாறப்போகுது. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். இந்த அபிஷேகம் தாவீதை என்னவா மாற்றுச்சு தெரியுங்களா? அவனை ஒரு அரசனாக மாற்றுச்சு இல்லையா? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனா தாவீதை மாற்றின அந்த அபிஷேகத்தை பார்த்தீங்களா? இதே காரியத்தில் தாவீதோட கர்த்தர் எப்போதுமே இருந்தார். நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போமா? நம்ம வாசிப்போமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, எடுத்துக்கோங்க. மீண்டுமா பின்னாடி வாங்க. 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என்னை எல்லாரும் ஏளனம் பண்ணுறாங்க பிரதர், என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு, என்னோடய உணர்வுகளை மதிக்கிறதுக்கு, நான் போகிற இடத்துலலாம் என்னை கனப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை பிரதர்னு. ஆனால் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை கனம் பண்ணுறதுக்கு நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களோடையே இருக்க போகிறார்.
உங்களோட தான் இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கணும் இல்லைங்களா? வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? கர்த்தர் அவனை காப்பாற்றினார்னு இருக்கு. நம்ம யாரையும் நம்ப தேவையில்ல, மனிதர்களை நம்ப தேவையில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை நம்ப வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் இருந்து உங்கள் கூடவே இருந்து உங்களை காப்பாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். தாவீதை பெரியவனாக்குச்சு இல்லையா? ஆடு மேய்த்து கொடுறது தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பெரியவனாக்கி அவன் போகும் இடங்களெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை காப்பாற்றினார்னு சொல்லி நாம் பார்க்குறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கிறீங்களா? நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதுக்கு கொடுத்துருக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தவனை பிரித்து எடுத்துட்டு வந்து அரசனாக்கிட்டாரு. அதே மாதிரி பெரிய நாமத்தை அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. பூமியில் இருக்கிற எல்லா பெரியவர்களோட உட்காரும்படியான ஒரு பெரிய நாமத்தை அவனுக்கு கொடுத்ததும் இல்லாமல் எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி இருக்கிறாரு. உங்களுடைய பேர் இன்னைக்கு தூஷிக்கப்படுதில்ல, உங்களுக்கு எனக்கு பேரே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? யாருமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பிரதர்னு. உங்களோட பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த போகிறாரு. அதை நீங்கள் விசுவாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுங்க, இருதயத்தில் கை வைங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் தாவீதோடு இருந்தீர், உம்முடைய கரம் தாவீதோடு இருந்தது. தாவீதோடு அவன் போன இடத்துலலாம் நீர் இருந்து அவனை காப்பாற்றினீர். ஆடுகள் மேய்த்த அவனை நீர் அரசனாய் மாற்றினீர். என்னுடைய பேரையும் நீர் பெருமைப்படுத்துவீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. என் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை உயர்த்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம்னு ஒவ்வொரு மகனும் மகளும் சொல்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி நீங்கள் விசுவாசத்தோட, ஆண்டவரே நீர் என்னை உயர்த்துங்க, நான் உம்மை மாத்திரம் நம்புவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.